நம்ம யூஜி படிக்கும் போது வரையும் ஒன்றும் தெரியாது. காலேஜ் எடுக்கும்போது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அது மாதிரி ஒன்று போகும். 3 வருஷம் அந்த 4 செவத்தை தவிர வெளியே வரல. விட்டுட்டு போயிடலாம், சரி ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் தோணியிருக்கு. குவான்ஸ் எடுக்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். முன்னாடி எங்கள் அப்பா பேரை சொல்லி எங்களை தெரியும், இப்போ எங்கள் அண்ணன் பேரை சொல்லி எங்களை தெரியும். So let's welcome Mr. Subha Vishal who cleared Canara Bank PO. First of all, thank you KR Logics for this platform, sir. Thank you, ma'am. Thank you, sir. First of all, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருமே ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் என் சார்பிலேருந்து. ஃபஸ்ட்டு என் ப்ரிப்பரேஷன் என் ஜர்னியாக ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு எனக்கு கண்ணை விட்டு காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து பேசிக்காக நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங் பண்ணும்போது பேங்கிங்கை பற்றின ஐடியா எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது நான் மெக்கானிக்கல் முடிச்சிட்டோம், ஒரு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இது மாதிரிலாம் நம்ம கவர்மெண்ட் செக்டரில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னலாம் தெரிஞ்சுது. ஸோ அப்போ வந்து நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பொறுத்தளவு ஓரளவு இங்கிலீஷ் ஓரளவு மேனேஜ் பண்ணிவிடுவேன். பட் ஆனால் குவான்ஸ் எடுக்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். என்னடா இது, நம்ம இன்ஜினியரிங் மேத்தக்ஸ்லாம் பார்த்துருக்கோம், பட் இதுலாமே மெயின்ஸ்லாம் பார்த்தா ஒன்றுமே புரியாது. ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணேன். அப்போ சாரோட அந்த ப்ராஜெக்ட்கே, சார் உங்களுடைய ப்ராஜெக்ட்கே ரொம்ப அருமையானது சார், அந்த இனிஷியேட்டிவ் இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணுங்கள் சார். உண்மையிலேயே அதில் மெயின்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. இனிஷியலாக எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் கூட தெரியல, பெரிய லெவலாக ஓரளவு அப்ரோச் பண்ணலாம் வச்சுக்கோங்க, நான் அது அப்ரோச் பண்ண முடிஞ்சுது. பட் நான் மெயின்ஸ் லெவலில் போய் பிஓ லெவலில் அதை போய் பார்க்கும்போது எனக்குலாம் டிஏ பார்க்கும்போது என்னன்னே புரியல. எப்படா அதெல்லாம் கொண்டு இந்த மாதிரி சம்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு ஒரு இருந்தது. ஆனால் போக போக சாரோடைய மெத்தட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி மேமோடைய 120 கிராமர் ரூல்ஸ் வீடியோஸ் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக பார்க்கும்போது கிராமர் ரூல்ஸ்ன்னு ஜென்ரலாக படிச்சுட்டு இருந்தேன். அதனால் அப்ளை பண்ணவே முடியல, எவ்வளோ நிறையா இருந்தது. அதை எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு கொஷினுக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த 120 கிராமர் ரூல்ஸ் நம்ம பேங்கிங்கை பொறுத்தளவுக்கு இது போதும் அப்படிங்கிற அளவு அந்த 120 ஒரு 6 மணி நேரம் மேமோட வீடியோ ஒன்று இருக்கும், யூடியூப்லேயே இருக்கும். அருமையாக இருந்தது மேம். எனக்கு உண்மையிலேயே அந்த கிராமர் ரூல்ஸ்லாம் நான் அதுலேயே தான் நல்லா லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எடிட்டோரியல்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். அது வந்து ஒரு ஹேபிட்டாகவே எனக்கு மாறிடுச்சு. அதை படிக்க எடிட்டோரியல்ஸ் தான் எனக்கு வந்து இங்கிலீஷில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதில் தான் ஸ்கோர் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த இங்கிலீஷ்னால தான் நான் இப்போ இந்த வாட்டி செலக்ட் ஆகிருக்கேன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக அது உண்மையிலேயே அது ஸ்கோரை ஊற்றி விடுச்சு. அதே மாதிரி உண்மையிலே ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஒரு நம்ம யூஜி படிக்கும் போது வரையும் ஒன்றும் தெரியாது. காலேஜ் எடுக்கும்போது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அது மாதிரி ஒன்று போகும். ஆனால் அதுலேருந்து வெளில வந்துட்டு நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்போ தான் நமக்கே தெரியும், ஐயோ என்னடா அது கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம் அடுத்து அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் எப்போதுமே இருந்துகிட்ருக்கும். அந்த டயத்தில் நமக்கு சப்போர்ட்டாக ஃபஸ்ட் திங் வந்து நம்ம ஃபேமிலி. நான் வந்து ஆக்சுவலாக வந்து 3 இயர்ஸ் கிட்ட ப்ரிப்பேர் பண்ணேன். என் தம்பிலாம் ரொம்ப சப்போர்ட்டு. எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அப்போல்லாம் என் தம்பி வந்து நீ படினா நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் படின்னு என் தம்பி என் கூட துணையாக இருந்தான். அவன் ஹெல்ப்பெல்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்து சார் மேம் பண்ணுற சப்போர்ட் அவங்க மோட்டிவேஷன்லாம் பார்ப்பேன். எனக்கு ஃபஸ்ட்டு விட்டுட்டு போயிடலாம், சரி ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் தோணியிருக்கு. எதுக்கடா ப்ரிப்பேர் பண்ணுறோம், பயமாக இருக்குது, நம்மளால் கிளியர் பண்ண முடியுமாங்க ஒரு செல்ஃப் டவுட்லாம் நிறையா இருந்தது எனக்குலாம். அப்போ சொல்லுவாங்க இது மாதிரி பண்ணுங்கள், விடாதீங்க. அந்த 1.75 சொல்லணும்னா உண்மையிலே எனக்கு பயமாக இருந்தது மேம். அதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஏன்னா இப்போ 0.75 இப்போலாம் பண்ண முடியுமா, இன்டர்வியூவில் நமக்கு என்ன வரும் அப்படிலாம் ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு. இனிஷியலாக ரொம்ப ஃபியர் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வரும்போது தான் இந்த போட்ட ஃபியர் டிஸ்கம்ஃபோர்ட் எல்லாம் போயிட்டு நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ஒரு புது ஃபீலாக இருந்தது. அந்த ரிசல்ட் அந்த பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக நான் வந்து சாருக்கு மேமுக்கும் தேங்க்யூ சொல்லணும். இந்த சப்போர்ட் சிஸ்டம் என் கூட இருந்த எல்லாருக்குமே, என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி, என் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாருமே ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் பேங்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. எங்கள் அண்ணனுக்கும் ஜாப் கிடச்சிருக்கு. நல்லா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். நார்மலாக நான்லாம் டூருக்கெலாம் போவேன், காலேஜ் டூரு. என்னாலலாம் டூர் போகாமல் இருக்க முடியாது. மாதத்துக்கு ஒரு நாள் நான் வெளில போயிடுவேன். ஆனால் அவன் எதுக்குமே வந்தது கிடையாது. அவன் இப்போ வீட்டிலேருந்து வெளில போனால் என்ன தான் தெரியும் அவங்க பையன்ட்டு. எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு தான் அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பான். அதை பார்த்து எனக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நானும் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் எம்ஃபார்ம் கிராஜுவேட், கேம்பஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ
எங்கள் அண்ணன் வழியில் நானும் போகணுன்னு ஆசைப்பட்றேன். பிற்காலத்தில் அதுக்கான முயற்சியை எடுப்பேன். கண்டிப்பாக நீங்களும் ஆயிடுவீங்க தம்பி, அண்ணன் கூட இருக்காருல்ல. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலெல்லாம் இருந்தாங்க. அப்போ அண்ணனால் படிக்க முடியாத சூழல், அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வர முடியாத சூழல் இருந்தது. ஆனால் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஃபேமிலியும் பண்ணி படிக்கவும் செஞ்சு அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே பண்ணி இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அண்ணன் 3 வருஷம் அந்த 4 செவத்தை தவிர வெளியே வரல. சந்தோஷமாக இருக்குது.